ஹை கெஸ் சூப்பர்மேனோட ஃபைனல் ட்ரைலர் எவ்வளோ பேர் பார்த்தீங்க? ட்ரைலர் உண்மை சூப்பராக இருந்துச்சு. ஜேம்ஸ் கன் உண்மை தரமான ஒரு படத்தை குக் பண்ணியிருக்காரு. படத்துக்கான ஹைப் பண்ணுறது எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. உங்களுக்கு ட்ரைலர் எப்படி செஞ்சது கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க ட்ரைலர் காமிச்சிருக்க நியூஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ட்ரைலரோட ஓப்பனிங்ல மெட்ரோபாலிஸ்ல பில்டிங் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. ரீசன் சூப்பர்மேன் vs கைஜு ஃபைட் தான். அந்த கொலாப்ஸ் ஆகிற பில்டிங் நம்ம சூப்பர்மேன் ஹோல்டு பண்றாரு. அந்த நேரத்தில் அந்த பில்டிங் கீழே ஒரு கார்ல ஒரு லேடி மாட்டிருக்காங்க. அவங்க தப்பிச்சு போறாங்க. இந்த சீன்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த பில்டிங்கை ஹோல்டு பண்ண நம்ம சூப்பர்மேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாரு. ஆக்சுவலி ஒரு யங் சூப்பர்மேனா மாதிரி தேர்ட் இயர்ல தான் இருக்காரு. அதையும் தாண்டி ஜேம்ஸ் கன் அந்த சூப்பர்மேனை ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணிட்டாரு. இதுல இருக்க அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனுக்கு நிறைய கதைகள் எழுதலாம். ஃபைட்ல ஈஸி வின்ற ஒரு விஷயம் இருக்க போதில்ல. இந்த படத்துல நம்ம ப்ரீவியஸ் ட்ரைலர்ல ஒரு சீன் பார்த்திருப்போம். சூப்பர்மேன் ரொட்டேட் ஆகி கீழே விழுவாரு. ஆக்சுவலி சூப்பர்மேன் அப்படி விழுறதுக்கு காரணமே ஹேமர் ஆஃப் பொரிவியா தான். அவர் தான் காலை பிடிச்சி சூப்பர்மேனை கீழே அடிச்சு தள்ளி இருக்காரு. இப்போ நியூ டிவி ஸ்பாட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்காது. ஓல்டு ஜஸ்டிஸ் லீக் அனிமேட்டட் சீரிஸ்லமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஃபைட்டுமே ஈஸி வின்ற ஒரு விஷயம் இருக்காது. சூப்பர்மேன் அடிக்கிற மாதிரி சூப்பர்மேனே போட்டு பொழப்பாங்க. அவருமே ஒரு ஹியூமனைஸ் பண்ணப்பட்ட சூப்பர்மேனா தான் காமிச்சிருப்பாங்க. இதையும் தாண்டி காமிக்கப்பட்ட 3 ட்ரைலர்லயுமே நம்ம சூப்பர்மேன் மக்களுக்கான ஒரு ஹீரோவா காமிக்கிறவே காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தபடி திருப்பி கைஜு ஃபைட்டுக்கு வந்தோம்னா ஒரு சில நியூ சீன்ஸ்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. கைஜுவோட அந்த ஃபயர்ல இருந்து டிஃபரெண்ட் ஆங்கிள் நம்ம சூப்பர்மேன் பறந்து தப்பிக்கிற மாதிரியான ஒரு சீன். அந்த சீனை நோட் பண்ணீங்கன்னா சூப்பர்மேன் அந்த ஃபயருக்குள்ள பறந்து வரும்போது அவரோட சூட்டு சேர்ந்து எரிஞ்சு அதுல இருந்து ஒரு ஸ்மோக் கிரியேட் ஆகும். ஆக்சுவலி அவர் தனியா பறந்து வேகமா வர அந்த ஸ்மோக் அழகா குறையும். சூப்பர்மேனோட ஸ்பீடியும் விஎஃப்எக்ஸ் டீமோட டீடைலையுமே சூப்பரா காமிக்குது. இதே ஃபைட் சீன்ல சூப்பர்மேன் டிஃபரெண்ட் ஆங்கிள் பறக்கிற அந்த சீனுமே நல்லா இருக்கு. ஆனா சூப்பர்மேன் vs கைஜுன்ற ஃபைட்ல மெட்ரோபாலிஸ் ஹெவி டேமேஜ் ஆக போகுது. லெக்ஸ் லூத்தர் பிளான் பண்ண மாதிரி மொத்தப்படியும் சூப்பர்மேன் மேல தான் விழ போகுது. அடுத்த சீன்ல நம்ம லெக்ஸ் லூத்தர், அல்ட்ராமேன், இன்ஜினியர், அப்புறம் ஈவென்ட்ல நம்ம லெக்ஸ் லூத்தரோட அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் ஆஃப் சாலிட்யூடுக்கு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் 2 ட்ரைலர்லயுமே இந்த சீன் இருக்கும். பட் அவங்க எப்படி உள்ள வராங்கன்னு காமிக்கிற ஒரு சீனா இது இருக்கு. ஆனா ஃபோட்டோஸ் ஆஃப் சாலிட்யூட் அந்த டோர் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சூப்பர்மேனோட க்ளோன் அல்ட்ராமேனோட வாய்ஸ் கமெண்ட்டுக்கு அது ஓப்பன் ஆயிருக்கலாம். ஏன்னா இந்த டோர் எப்படி ஓப்பன் ஆகும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கிரிப்டோ அடிப்பட்ட சூப்பர்மேனை எடுத்துட்டு வரும்போது கிரிப்டோட வாய்ஸ் கமெண்ட்டுக்கு இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கும். அதே மாதிரி அல்ட்ராமேனோட வாய்ஸ் கமெண்ட்டுக்கு இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க உள்ள போய் நம்ம லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுப்பாரு நான் நினைக்கிறேன். இன்னொரு சைடுல நம்ம இன்ஜினியர் உள்ள போனோன்னா அங்க இருக்க எல்லா கலெக்ஸ் ரோபோட்ஸையும் போட்டு பொளந்துடுறாங்க. ஒரு ஃபன் ஃபேக்டர்னா இந்த படத்தை கிரியேட் பண்ணப்பட்ட ரியல் ரோபோட்ஸ் இது. மூவில பார்க்குற அளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்காது. ஒரு ஷோ பீஸாவும் லைட் ஃபங்க்ஷனும் அதுக்கு இருக்கும். அடுத்து இந்த ட்ரைலர்ல காமிச்சிருக்கபடி பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிஸ் ஒரு பாக்கெட் டிமென்ஷன் 2 பிரிக்குது. பாக்கெட் டிமென்ஷன் ஆர் இன்டர் டிமென்ஷன் எப்படி வேணா சொல்லலாம். இது 2 பெரிய இடத்துல இந்த மூவியோட ஃபைனல் ஆக்டர் செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலர்ல கூட அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்கெட் டிமென்ஷன் மெட்ரோபாலிஸ் 2 பிரிக்கிற மாதிரி காமிச்சலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொலாப்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா மெட்ரோபாலிஸ் இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா ட்ரைலர்ல இந்த சீன் பார்க்க அப்படிதான் தெரியுது. அது நம்ம ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பாக்கெட் டிமென்ஷன் ஒரு விஷயத்தை பீஸ் மேக்கர் சீசன் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர்மேனே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோன்றதை அவர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நம்ம லெக்ஸ் லூத்தர், சூப்பர்மேன், மெட்டமார்ஃபோன்னு ஒரு சில பேர் ஒரு கிளாஸ் சாம்பர்ல அடைச்சு வச்சிருப்பாரு. அந்த இடம் அந்த பாக்கெட் டிமென்ஷனுக்குள்ள இருக்க மாதிரி தான் ட்ரைலர்ல காமிச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நம்ம லெக்ஸ் லூத்தர் தான் சோல்ஜர் கூட போறதுக்கு ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றாரு. அந்த வெஹிக்கிள் ஒரு ஒயிட் ஏலியன் தான் டிரைவ் பண்ணுது. அந்த ஒயிட் ஏலியன் நிறைய பேர் ஒயிட் மார்ஷியன் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் லெக்ஸ் லூத்தரால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரீச்சர். அதுக்கு பேர் வந்து ஹேண்ட்சம்னு சொல்றாங்க. எது உண்மைன்றது படம் வந்தாதான் தெரியும். அடுத்த படத்துல அந்த பாக்கெட் டிமென்ஷன் விஷயமும் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்த இடத்த சுத்தி தான் இந்த மூட ஃபைனல் ஆக்ட் செட் பண்ணிருக்க சமயத்துல இதை சுத்தி தான் நிறைய நியூ சீன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. சூப்பர்மேன் vs லெக்ஸ் லூத்தரோட அந்த ராப்டர்ஸ் ஆர்மி ஃபைட் நடக்குது. அந்த இடத்துல தான் நம்ம சூப்பர்மேனுக்கான லேசர் ஷாட் காமிச்சிருக்காங்க. இந்த சீன் பார்க்க தரமா இருக்கு. ஆனா சூப்பர்மேன் மனுஷங்களை கொல்ல மாட்டாரு. இந்த லெக்ஸ் லூத்தரோட ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹைலி அட்வான்ஸ்டு சூட் போட்டிருக்க மனுஷங்க தான். இந்த லேசர் அவங்களை கொண்டாதான்னு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை இந்த ஆர்மர்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சூப்பர்மேனோட லேசர் பெனட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல இது எல்லாமே ரோபோட்ஸா இருக்கணும். ரோபோட்டா இருக்க பாசிபிலிட்டி இல்ல. ஏன்னா இன்னொரு ஷாட்ல காமிச்சிருந்தாங்க இது மனுஷங்க தான். அந்த சீன்ல தான் இந்த ஆர்மி மெம்பரோட ஹெல்மெட்டை நம்ம கிரிப்டோ கேரக்ட நம்ம சூப்பர்மேன் லெவலான ஒரு பஞ்ச் கொடுக்குறாரு. அதுக்கு அவனோட பல்ஸ் சதறிடுது. அந்த பல் கேமரால அடிக்குது. கிட்டத்தட்ட 4th வால் பிரேக்கிங் தான். இந்த சீன்ல நம்ம சூப்பர்மேனுக்கு கிரிப்டோ ஹெல்ப் பண்ண மாதிரி அந்த லேசர் சீன்லயுமே நம்ம சூப்பர்மேனுக்கு கிரிப்டோ ஹெல்ப் பண்ணிருக்கோம். நீங்க நோட் பண்ணீங்கன்னா நம்ம லேசர் வச்சு சூப்பர்மேன் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அந்த லேசருக்குள்ள அந்த ஆர்மி மெம்பரை நம்ம கிரிப்டோ இழுத்து தள்ளும். சூப்பர்மேனுக்கு இந்த படத்துல நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ண போற ஒரு டாகாவும் அதே சமயத்துல தொந்தரவு கொடுக்க போற ஒரு டாகாவும் தான் இந்த படத்துல இது இருக்க போகுது. அடுத்த சூப்பர்மேனோட அந்த லேசர் சீன் பாத்தீங்கன்னா லேசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட கண் பாதிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த லேசர் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கண் பாதிச்சிருக்கும். நீங்க இந்த சீனை நோட் பண்ணீங்கன்னா கிட்ட உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அல்ட்ராமேன் தான் அவரோட லேசர் வச்சு நம்ம சூப்பர்மேனோட கண்ணை பொசுக்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா பொசுக்க ட்ரை பண்ணிருக்காரு. அது பாதிச்சிருக்கு. அடுத்து இதே ஃபைனல் ஆக்டர் சுத்தி தான் சூப்பர்மேன் vs அல்ட்ராமேன் ஃபைட் நடக்குது. அது இந்த மெட்ரோபாலிஸ் செப்பரேட்டா பிரிஞ்சு அந்த இன்டர் டிமென்ஷனுக்குள்ளேயும் ஒரு சண்டை நடக்குது. இந்த ட்ரைலர்ல சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா சூப்பர்மேனோட பவர்ஸ் வச்சு சண்டை போடுற இந்த கேரக்டர் யாரா இருக்குன்னு இப்பயும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சூப்பர்மேனோட க்ளோனா இருக்கிறதுக்கு தான் ஹைலி பாசிபிலிட்டி இருக்கு. இந்த சூப்பர்மேன் vs அல்ட்ராமேன் ஃபைட்ல நம்ம அல்ட்ராமேன் மாஸ்க் எல்லாமே சண்டை போறாரு. லாங் ஹேர் வச்சிருக்காரு. ஃபேஸ் ஹைட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹைட் பண்ணிருக்க அந்த ஃபேஸ்ன்றது இன்னொரு டேவிட் கார்ன்ஸோட ஃபேஸா இருக்கலாம். அதுல ஹேமர் ஆஃப் பொரிவே சேம் இதே அல்ட்ராமேன் தான் இருக்கணும். இப்போ நியூ டிவி ஸ்பாட்ல கூட ஹேமர் ஆஃப் பொரிவே பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அவர் சூப்பர்மேன்ற அந்த பேர் தான் மென்ஷன் பண்ணுவாரு. ஹேமர் ஆஃப் பொரிவேவும் அல்ட்ராமேனும் சேம் பவர்ஸ் தான் ட்ரைலர்ல இது யூஸ் பண்ணிருக்காங்க. ஹைலி பாசிபிலிட்டின்றது அந்த ஆர்மருக்குள்ள அல்ட்ராமேன் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். வெயிட் பண்ணி படத்துல பார்ப்போம். அடுத்து இந்த ஃபைனல் ட்ரைலர் ஃபுல்லா நம்ம பேக்ரவுண்ட்ல லெக்ஸ் லூத்தர் பேசுவாரு. ஓவரால் என்ன சொல்லுவாருன்னா சூப்பர்மேன் வளர்த்த அவங்களோட அப்பா அம்மா
அடுத்து அவர் இன்டர்வியூ எடுக்கிற லூயிஸ் லேன் இவங்கள ஒருத்தர் விடாம எல்லாரையும் கொல்லுவான்னு சொல்றாரு. சூப்பர்மேனை நேசிக்கிற மக்களும் சேர்ந்து சாகட்டும்னு சொல்லிட்டு லெக்ஸ் லூத்தர் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட மோர் ஈவலா நம்ம லெக்ஸ் லூத்தரை இப்போதைக்கு புஷ் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணியிருந்த மாதிரி நம்ம மெட்டமார்ஃபோட குழந்தையான பேபி ஜோயும் அவர் தான் கடத்தி வச்சிருக்காரு. அதை வச்சுதான் நம்ம லெக்ஸ் மெட்டமார்ஃபோ வேலை வாங்குறாரு. வேற வழி இல்லாம மெட்டமார்ஃபோ அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த குழந்தையும் அந்த இன்டர் டைமென்ஷன் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம சூப்பர்மேன் தான் காப்பாத்துறாரு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பேபி ஜோயி, சூப்பர்மேன், மெட்டமார்ஃபோ இவங்க எல்லாருமே இன்டர் டைமென்ஷன் ஸ்பேஸ்ல பறக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து இந்த படத்துல நம்ம சூப்பர்மேன ஒரு சூப்பர் ஹீரோவையும் தாண்டி ஜஸ்டிஸ் கேங்னு ஒரு சூப்பர் ஹீரோ டீம் அப்பியர் ஆக போறாங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சூப்பர் ஹீரோஸா இருப்பாங்க. இந்த படத்துல இந்த ஜஸ்டிஸ் கேங்கிறது மோர் லைக் நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல தான் அமைய போறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களும் சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டா நிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சீன்ல தான் ஸ்ட்ராக் இண்டஸ்ட்ரீஸோட லாபில சூப்பர்மேனுக்கும் கைகாரன் கிரீன்லாண்டருக்கும் முட்டிக்குது. அங்கேயே ஃபர்ஸ்ட் ட்ரெயிலரோட இந்த சீன் கனெக்ட் ஆகும். அதே இது சூப்பர்மேன் வர்சஸ் கைஜு ஃபைட்டுக்கு அப்புறம் நடக்கிற சீனா தான் இருக்கணும். இந்த சம்பவத்தினால தான் இங்க கிரீன்லாண்டருக்கும் சூப்பர்மேனுக்கும் முட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். கைகாரன் கிரீன்லாண்டர் இந்த கேரக்டர் காமிக்கல இது ஒரு அரகண்டான கேரக்டர், அதே சமயம் இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர். இது இதே மாதிரி தான் இந்த கேரக்டர் இந்த மோட ஸ்டார்டிங்ல ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த ஜஸ்டிஸ் கேங் மெம்பர்ல இருந்து நம்ம மிஸ்டர் டெர்ஃபிக் மட்டும் தான் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. வந்திருக்க 3 ட்ரெயிலருமே அதிகமா சூப்பர்மேன் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்க ஒரே கேரக்டர் இதுதான். ஜஸ்டிஸ் கேங் மெம்பர்ல இருந்து ஹார்ட்கேல 3 ட்ரெயிலருமே பெருசா நம்ம பார்க்கல. அடுத்து கைகாரனுக்கு ஒரு மிடில் ஃபிங்கர் சீனுமே கொடுத்திருந்தாங்க. இந்த சீன் ஒன்னும் இந்த படத்தோட பிஜி என்ன பெருசா பாதிச்சிடாது. ட்ரெயிலர்ல இந்த ஜஸ்டிஸ் கேங் எப்படியான காமிச்சிட்டு போட்டோம். படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே போதும். ஒரு நியூ டிசியோட சூப்பர்மேன் படத்தை பார்க்க நான் ரொம்ப ஹைப்டா இருக்கேன். ஜேம்ஸ்கனே ஜெயிச்சிரே விட்றாத. இன்கேஸ் நீ தோத்துட்டேன்னா உன்னை பொழக்கிறது இல்லாம டிசியும் குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. டிசியோட பிகினிங்க டிசியோட எண்டா மாறிடும். ஆனால் இது நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஜேம்ஸ்கன் தரமான ஒரு படத்தை தான் குக் பண்ணியிருக்கான்றது 3 ட்ரெயிலில் தெரியுது. படம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதோட இந்த பிரேக் டவுன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல சந்திப்போம். டாடா, பை கைஸ்.